வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழகத்தின் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கம்ப ராமாயண விழா ஒன்றில் கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியே ராமன் தான், பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற திராவிட மாடல் ஆட்சிக்கு கொள்கையை அந்த காலத்திலேயே ராமன் பேசினான். ராமன் பேசியது சமத்துவம், சமூக நீதி. எனவே திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியாக இருப்பவனே ராமன் தான் என்று பேசிய பேச்சு ஒன்று வெளிவந்து இருக்கிறது. மிக அதிர்ச்சியான ஒரு பேச்சு இது. திராவிட இயக்கத்தின் அடிப்படை சித்தாந்தங்களையே குலைக்கக்கூடிய மிக மிக ஆபத்தமான மனுவாத சிந்தனையை உதைக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய உரை என்றுதான் இதை சொல்ல வேண்டும். திராவிட மாடல் ஆட்சிக்கும் ராமாயணத்திற்கும் என்ன சம்பந்தம் வந்திருக்கிறது? ஆரியத்தை எதிர்த்துதான் திராவிடம் வந்தது. ஆரியம் கொண்டாடுகிற காவியங்களில் ஒன்று ராமாயணம். அதனால்தான் இன்றைக்கு இந்துத்துவ சக்திகள் ராமனை தேசிய நாயகனாக மாற்றுகின்றன. இந்துத்துவ சக்திகள், பார்ப்பனிய சக்திகளுக்கு ராமன் தேசிய நாயகன். ஆனால் திராவிட மாடல் அரசுக்கும் ராமன் தேசிய நாயகனா? அப்படி பேசுகின்ற ஒருவர் திராவிட மாடல் ஆட்சியில் அமைச்சராக இருக்கலாமா என்ற கேள்வியையும் நாம் வேதனையுடன் கேட்க வேண்டியிருக்கிறது. பெரியார் ராமாயணத்தை எதிர்த்து கடுமையாக பேசினார். திராவிட மக்களை அது இழிவுபடுத்துகிறது என்று சொன்னார். பெரியார் மட்டுமா சொன்னார்? நேரு சொன்னார். விவேகானந்தரே சொல்லி இருக்கிறார். மதத்தில் நம்பிக்கை உள்ள விவேகானந்தரே சொல்லி இருக்கிறார். பெரியார் ராமன் படத்தை எரித்து காட்டியிருக்கிறார். அண்ணா ராமன் கம்பராமாயணம், பெரிய புராணம் எரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று ராபி சேது பிள்ளை போன்றவர்களுடன், பாரதி போன்றவர்களுடன், சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களும் நேருக்கு நேர் வாதிட்டார். ராவணன் ஒரு இரக்கமில்லா அரக்கன் என்று கம்பன் எழுதியதை வைத்து ராவணன் கம்பனை கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்கின்ற நாடகத்தை நீதி தேவன் மயக்கம் என்று அவர் உருவாக்கினார். கம்ப ராமாயணத்தின் ஆபாசங்களை கம்ப ரசம் என்று அவர் எழுதினார். ராஜகோபாலாச்சாரி ராமனை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினார். பிராமணர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போதுவெல்லாம் ராமாயணத்தை எடுத்து படியுங்கள் என்று ஆச்சாரியார் ராஜாஜி எழுதினார். அரசியலிலே தோல்வி கண்ட ஆச்சாரியார் விரக்தியில் கல்கியில் சக்கரவர்த்தி திருமகன் என்று ராமனை புகழ்ந்து தொடர் கட்டுரை எழுதிய போது கலைஞர் முரசொலியில் அதற்கு அடுத்த வாரமே ஒவ்வொரு ராஜாஜியின் கட்டுரைக்கும் நீ ராஜாஜி என்ற பெயரில் எழுதினால் நான் மூக்காஜி என்ற பெயரில் எழுதுவேன் என்று தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வந்தவர் கலைஞர். ராமாயணத்தில் என்ன கூறுகிறது? சூத்திரன் என்ற ஒரு சமூகன் இடைத்தரகர்களாக பிராமணர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நேரடியாக கடவுளை நோக்கி தலைகீழாக தொங்கி தவம் செய்தான் என்பதற்காக பிராமணர்கள் ராமனிடம் சென்று, ராமா, உன்னுடைய ராமராஜ ஆட்சியில் பிராமணர்கள் செய்ய வேண்டிய தவத்தை ஒரு சூத்திரன் செய்கிறானா? இது நியாயம்தானா? இதனால் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் பிராமண குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னவுடன் நேரடியாக வாளை உருவிக்கொண்டு போய் அவனிடம் எந்த விசாரணையும் நடத்தாமல் சூத்திரன் சம்பவன் தலையை வெட்டி கொன்றான் ராமன் என்று ராமாயணம் கூறுகிறது. காட்டிலிருந்து திரும்பியதற்கு பிறகு அவன் செய்த முதல் நிகழ்ச்சி இதுதான். சூத்திரன் தலை விழுந்தவுடன் பிராமண அக்ரஹாரத்தில் பிராமண குழந்தை உயிர் பிழைத்துக் கொண்டது என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ராமன் காட்டுக்கு போகின்ற போது வேதியர்களை, பார்ப்பனர்களை அழைத்து தன்னிடம் இருக்கிற பொருள் நகைகளை அவர்களிடம் கொடுத்து விட்டுதான் காட்டுக்கு சென்றார் என்று வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. பரதன் தன்னை சந்திக்க வந்தபோது, பரதா, நம்முடைய ஆட்சியில் பிராமணர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்களா? அவற்றை பகைத்து விடாதே, அவருடைய சாபம் நம்மை கெடுத்து விடும் என்று வந்தவுடனே அவர்களுக்கா பற்றி தான் விசாரிக்கிறான். மக்களை பற்றி அவன் விசாரிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் கம்பராமாயணமே தெளிவாக கூறுகிறது. திருமாலை விட, சிவபெருமானை விட, பஞ்சபூதத்தை விட, உண்மையை விட பிராமணர்களைத்தான் நாம் போற்ற வேண்டும் என்று கம்பரே அயோத்தியா காண்டத்திலே அதை பதிவு செய்து இருக்கிற பாடல்களும் அதில் இருக்கிறது. ஆக இந்துத்துவ பார்ப்பனிய ஆட்சி ராமனை தேசிய நாயகனாக்குகிறது. திராவிட மாடல் ஆட்சிக்கும் தான் ராமன் முன்னோடி என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார். ஒருவேளை அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா ராமனுக்கு கோயில் கட்ட வேண்டும் இந்தியாவில் என்று சொன்ன அதே கருத்தையே அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் திமுகவிலிருந்து அமைச்சர் பதவியும் வாங்கிக் கொண்டு இங்கேயும் இந்துத்துவ கொள்கையை திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது மிக 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 ஆபத்தானது. நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அடித்தளம், அதனுடைய அடையாளம் இப்படி தொடர்ச்சியாக பேச கிளம்பிவிட்டால் அழிந்து விடுகிற ஆபத்து இருக்கிறது என்பதை கவலையோடு நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த செய்தியை பார்த்தவுடனே இரவோடு இரவாக
11:30 மணிக்கு நான் இந்த உரையாடலை நான் பேச வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளானேன். அவ்வளவு மன உளைச்சலாக இருக்கிறது அந்த அமைச்சரின் பேச்சு. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.